பாரதியாரை போற்றி வணங்குறோம், அவருக்கு நிகராக அவருடைய மனைவியையும் நாம் கொண்டாடணும், போற்றி வணங்கணும். ஏன்னா அந்த அம்மா பண்ண தியாகம் சாதாரணமானது இல்லை. ஒரு சுதந்திர போராட்ட வீரருடைய மனைவியாக, அதுவும் அந்த காலகட்டத்தில் இருக்கிறது சாதாரண விஷயமே இல்லை. நிறைய பேருக்கு என்னென்னமோ கொடுமைகள் நடந்திருக்கு. பாலகங்காதர திலகரை ஜெயிலில் போட்டிருக்காங்க, அந்தமானில். மனைவி இறந்து போயிடுறாங்க. வஉசி அவர்களையும் சிறையில் அடைக்கிறாங்க. அவருடைய சகோதரருக்கு மூளை கலங்கி சித்த சுவாதீனம் இல்லாமல் போயிடுது அந்த அதிர்ச்சியில், இல்லையா? நான் சொல்றது ஒரு துளி. ஆமாம், ஒரு பெரிய கடல் அளவு விஷயம். நிறைய பேருடைய பெயர்கள் வெளில தெரியாமலே எவ்வளவோ தியாகங்கள், எவ்வளவோ வேதனைகள், எவ்வளவோ மரணங்கள் இந்த சுதந்திர இந்தியாவுக்கு பின்னாடி, எவ்வளவோ ரத்தங்கள். செல்லம்மாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ பாரதியார் வந்து ஒரு கவிஞன். ஒரு கவிஞன் வந்து எப்போது இந்த ஃபிசிக்கலாக அந்த உலகத்தில் இருப்பானே ஒழிய மனதளவில் அவன் எங்கேயோ பறந்துட்டு தான் இருப்பான். அது அவனுடைய இயல்பு, இல்லைன்னா வராது கவிதை. அவர் அப்படி தான் இருந்தார். அதுக்காக குடும்பத்தை ஒதுக்கிட்டாரு, பாசமே இல்லை, கண்டுக்கவே இல்லை, பொறுப்பே கிடையாது, அப்படி இல்லை. ஒரு எக்ஸென்ட்ரிக்கான ஒரு மனிதர். தான் வாழ்ந்த காலத்தை விட ரொம்ப தொலைநோக்கு பார்வையோட, வெல் அஹெட் ஆஃப் ஹிஸ் டைம்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அந்த மாதிரி யோசித்தவர். அது சமகாலத்தில் இருக்கிறவங்களுக்கு புரியல.